ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விஷயம் வந்து பகடா செய்ய போகிறா. அதான் தட்டப்பட்டுன்னு ஒரே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் அடியில் போய் மாட்டிச்சு. இதெல்லாம் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மேலே இருக்கும். அதெல்லாம் எப்பயா இருந்தாலும் யூஸ் பண்ணுறது. அதனால தான் வெங்காய பகடா. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்போ டக்கு டக்குன்னு பாருங்கள், சீக்கிரமாக பாருங்கள். 200 கிராம் வந்து கடலை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் கைக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாலாம் போடல, கருவேப்பிலை, பைத்தியக்காரி பச்சை மிளகா போடணும். இப்போ நாளைக்கா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நான் வந்து 2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் வந்து 1/4 ஸ்பூன். பக்கடா ரெடியா? கொட்டு எல்லாத்தையும் கொட்டவா? கொட்டிடவா? இது வெங்காயத்தையும் கொட்டிடவா? ஏது தட்டில் தானே வச்சு பண்ண போகிற? தட்டில் கொட்டிடவா? மகிழ்ச்சி. ஆட்டுப்புழுக்கு மாதிரி சின்னோண்டா போட்டோம். கீரி போட்டால் தான் அதை தான் இப்படி போட்டிங்கன்னா தான் பிள்ளைங்க வாய்க்குள்ளே போயிடும். கீரி போட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடும். சரி, தண்ணி தெளிச்சு நம்மளுக்கு தகுந்த மாதிரி வந்து கணிச்சு எடுத்துக்கணும். பயங்கர பிஸியாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கா. எதுக்குன்னா வந்து ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு மணி வந்து 3:10 ஆயிடுச்சு. மணி 3:30. எங்கள் வாட்சி இருக்கும். கேல்லி பக்கடா திங்கிரியா. அந்த நாயோட போய் சுத்திட்டு இருந்துச்சு. இந்த நாயோட நாங்க ஒரு இந்த நாய், குட்டி நாய், அந்த நாயோட போய் சுத்திட்டு வருது. சண்டை ஓட்டு வாழெல்லாம் கடிச்சு இழுக்குது. அது கியா கியான்னு கத்துது. சண்டையெல்லாம் போடக்கூடாது. சரி பேண்ணே ரெடி பண்ணு. ரெடி. மாவெல்லாம் நீட்டாக நிசா பிணைஞ்சிட்டா. எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப தண்ணியை ஊற்றிட்டியாடி. இதுக்கு மேலே எப்படி? சரி போடு. இப்போ என்ன சுட்டுருச்சா? உங்கள் வீட்டில் வெங்காய பக்கடா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நாளைக்கு வச்சுக்குவீங்களா? கெட்ட போயிருமா? 1 மணி நேரத்தில் இருக்கிறதே ரொம்ப ரேரு. அப்பா செம்மையாக வெங்காய பக்கடா வந்துடுச்சு. ஓகே, நீங்கள் போட்டு சாப்பிடுங்க வெங்காய பக்கடா. அளவெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்களப்பா? சூப்பராக வரும்ல? வெரி குட். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கணும், உப்பு காரம் மட்டும் இல்லை, லைட்டாக நக்கி பார்த்துக்கணும். ஓகே பாய். பாய். போட்டு எடு.